ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு முறை கூட. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. ஆமே. ஜீவநதி கை தட்டி நல்ல உற்சாகமா. எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனி கொட மரங்களெல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. கைத்தட்டி. என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களெல்லாம் அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. உள்ளத்தின் வாஞ்சை. ஜீவநதியே பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் செல்லட்டுமே. ஜீவநதியே. Yes Lord. பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென் ஆமென். எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன். கைத்தட்டி. ஆராதிப்பேன் நான். ஓஹோ ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். கைத்தட்டி. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கைத்தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். ஒரு முறை கூட வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். சொல்லுங்க வாயை திறந்து, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா. நம்பி வாயை திறந்து யாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் என்றென்றும் கோபம் கொண்டீரா. ஆமே தயவு காட்டுவது போ கருணை இரக்கம் காட்டுகிறார். தயவு காட்டுவது போ கருணை இரக்கம் காட்டுகிறார். செய்த நன்மைகளை ஓஹோ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த 8 மாதங்கள் 2024 கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாள் மறக்க கூடாது. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் இறங்குவது போல கர்த்தர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான தகப்பனை போல நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவர் அன்புள்ளவர், அதே சமயத்துல நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. தகப்பன்மார் தாய்மார் பிள்ளைங்க என்ன தப்பு செய்தாலும் அதை மூடி மறைக்க பார்ப்பாங்க தங்க பிள்ளைங்களை. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அன்புள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் தவறுகள் செய்யும் போது அதற்குண்டான நீதியையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலக பிரகாரமாக நம்ம அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி ஆண்டவரை, அவர் நம்ம தகப்பன் தான், உண்மைதான். ஆனால் அவர் அன்பும் நீதியும் நிறைந்தவராய் இருக்கிறார். அவருடைய வழிகளை நடக்கும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமா என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஊற்றுமையாவும் வல்லமையே, ஊற்றுமையாவும் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. எஸ் லோர்ட். மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையே, ஊற்றுமையா உம் வல்லமையே. ஓஹோ ஆமே. தாகத்தோடு கை தட்டி நல்ல உற்சாகமா வாஞ்சியோடு வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொரு மேலும் கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையே. எஸ் லோர்ட், எஸ் லோர்ட். ஆமென், ஆமென். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். உணர்வுள்ள ஒரு இருதயம் வேண்டும் அப்பா. சதையான இருதயத்தை தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். ஊற்றுமையா வல்லமையே. வாஞ்சியோடு கண்களை மூடி ஆண்டவரிடத்துல தாகத்தோடு. ஆமென், ஆமென். வனாந்திரம் செழிப்பான தோட்டமாகணோ, வயல்வெளி அடர்ந்த காடாகணோ, தோட்டமாகணோ. ஊற்றுமையா வல்லமையே, எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு மேலும் ஆவியை ஊற்றுங்க. அளவில்லாத உடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்க. காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே, நல்வாழ்வு நம்பிக்கையும் வளர வேண்டுமே. எஸ் லோர்ட். ஆமென். ஊற்றுமையா வல்லமையே, ஊற்றுமையா வல்லமையே, காத்திருக்கிறேன் நான். எஸ் லோர்ட்.
என் மேல ஊற்றுங்கப்பா, காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. அப்பா உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையே, ஊற்றுமையா. ஓஹோ காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையே, ஊற்றுமையா உம் வல்லமையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர், ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையே, ஊற்றுமையா வல்லமையே. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஊற்றுமையா வல்லமை எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பா கேட்டுக்கொள்கிறேன், இந்த பாடலை வீட்டில் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருங்க. இந்த வாரம் முழுசும், வருஷம், இந்த மாதம் முழுசும் யாருக்கெல்லாம் உண்மையான தாகம் இருக்குதோ, என் மேலே உடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே நான் நடத்தப்படணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் சுய பலத்தில் ஓடணும்னா ஓடுங்க, அது உங்கள் சாய்ஸ். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். என்னென்ன காரியங்கள் ஆகாதது நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றார். ஃபாதர் பாட்டை யூடியூப்ல போட்டுட்டு கூட சேர்ந்து பாடி கர்த்தர் ஆராதிங்க. ஆண்டவரே, நான் தாகத்தோடு இருக்கிறேன்ப்பா, என்னை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் எடுத்த பாடல்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நாளில் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கோம். எல்லாரும் எழுமை நிற்போமா? என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஹல்லேலூயா. இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைக்கிற ஒரு மாதம். இதை நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் நம்மோடு மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்ற விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலர் மேலே விசேஷித்த ஆவி ஊற்றப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாடலை நம்ம பாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. நல்ல கைத்தட்டி நல்ல உற்சாகமா பாடணும், வாஞ்சியோடு பாடணும். பாடுவதற்காக அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போம், என்னை நிரப்போம். கைத்தட்டி நல்ல உற்சாகமா, இன்னும் கூட நல்ல உற்சாகமாவா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். தேற்றர வாழன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றர வாழன் பரிசுத்த ஆவி
வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். 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 பேய்களை ஓட்டி நோய்களை போக்கி பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கி பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலனாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலனாய் மாற்றும். ஒரு முறை கூட. பலவீனம் நீக்கி பலனாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே. நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே. இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே. இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரம்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரம்பி காயங்களாற்றும். Yes Lord. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன். ஒரு முறை கூட. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். Yes Lord. இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு வெற்றிகளை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார்.
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, நமக்கு தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை. கண்களை மூடி நல்ல உற்சாகத்தோடு துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ ஹalleluya, 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 ஹalleluya. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. பாத்திரங்களை நிரப்புங்க. தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. வறண்ட நிலங்களில் ஆறுகளை பாய பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. வறட்சியான சூழ்நிலைகள் மாறும்படியாக உடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஜீவ தண்ணீராக, அக்கினியாக, மேக ஸ்தம்பமாக இறங்குவீராக. ஓ ராபா பாபா பாலபா கபா ஷபா துரபா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து எங்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. ஓ ராபா பாபா லாபா. நிரப்புங்க சிந்தையை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிரப்புங்க. ஓ ராபா பாலபா கபா. நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. வரங்களை கொடுத்து நிரப்புங்க, வரங்களை கொடுத்து நிரப்புங்கப்பா. ஞான வரத்தினால் நிரப்புங்க, போதிக்கிற வரத்தினால் நிரப்புங்க, சுகமளிக்கும் வரத்தினால நிரப்புங்க, அற்புதங்களை செய்யும் சக்தியினால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஓ ரபா லபா கபா ரபா ஷபா துரபா லபா. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. ஒரு முறை கூட வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் கருணையே வாருமே. கனிகள நிரப்பி காயங்களாற்றும் என்னை நிரப்போ இயேசு தெய்வமே. இன்று நிரப்போ உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு தெய்வமே. கண்ண மூடி, கண்ண மூடி வாஞ்சியோடு பாடுங்க. ரபா லபா தபா கபா. இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால்
தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து எஸ் வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே இந்த நிரப்போ உந்தன் ஆவியா. என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, பாத்திரங்களை நிரப்புங்க. ஒவ்வொருடைய தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரேப்பா. ஓ ரபா லபா கபா ஷகதரபலகதரபலபகபா. நிரப்புங்க 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 நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஓ ரபலகதரபலகதர நிரப்போ இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஓ ரபா பாபா லபா கபா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். காலியான பாத்திரங்களாய் அல்ல, நிரப்பப்பட்ட பாத்திரங்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினால நான் நிரம்பி இருக்கணும் அப்பா. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழத்துல மூழ்கி 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 உம்முடைய ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இந்த செப்டம்பர் மாதத்துல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லார கரங்களை உயர்த்தி எல்லார ஆண்டவருக்கு நேரா இரு கரங்களை உயர்த்துமா. என்னை நிரப்பும் அப்பா. எல்லார வாய்களை திறந்து சொல்லுங்கப்பா. என்னை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் அப்பா. இந்த வாரத்துல ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தாலே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய பலனை எங்களுக்குள்ளே நீர் தருவீராங்கப்பா ஆண்டவரே. புதிய பலனை எங்களுக்குள்ளே நீங்க தாங்கப்பா. எங்களை நீங்க நிரப்பி அருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காத்திருக்கிறப்பா. என்னை நிரப்பு. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீங்க பாதுகாத்தீரே ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா நேரத்திலே ஆண்டவரே நீங்க எங்களை கைவிடலப்பா. நீங்க எங்களை கத்தாவே ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத தேவனாய் இருந்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா. இந்த சத்தம் போதாது, இன்னும் அநேகர் உங்களுடைய வாய்களை திறங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இன்றைக்கு நாம ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க. எத்தனை பேருக்கு எத்தனையோ துயரங்கள் துன்பங்கள் சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவர் நமக்கு இம்மட்டும் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு ஆராதிக்கிற கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு ஜீவனை கொடுத்தப்பா. ஒரு புதிய நாளையும் ஒரு புதிய மாதத்தையும் காண செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த மாதத்தை நினைத்து பார்க்கும் போது அப்பா எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நீங்க எங்களோட கூட இருந்தப்பா. எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கூட அப்பா நீங்க எங்களை விட்டு தள்ளி இல்ல ஆண்டவரே.
நாங்கள் உம்மை மறந்தாலும் அப்பா, நாங்கள் உம்மை விட்டு தள்ளி இருந்தாலும் அப்பா, எங்களை அரவணைத்து 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 அப்பா, எங்களுக்கு எல்லாவற்றிலும் நீங்க அப்பா நன்மையான காரியங்களாய் செய்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இந்த புதிய மாதம் அப்பா ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய சுய பலத்தால் அல்லப்பா, எங்களுடைய சுய முயற்சினால் அல்லப்பா, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் அப்பா, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் அப்பா. இந்த மாதத்திற்கு வேண்டிய தேவைகள் அநேகம் உண்டப்பா. விசேஷமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பத்துல இருக்கணும் அப்பா. ஆண்டவரே ஜெபிக்க குடும்பமாய் மாற வேண்டும் அப்பா, வேதத்தை வாசிக்கிற குடும்பங்களாய் மாற வேண்டும் அப்பா. ஆண்டவரே தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காண வேண்டும் அப்பா. ஜெபத்திலே ஜெயத்தை காண்கிறவர்களாய், அதை அநேகருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த மாதத்துல நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பங்கு பெறுகிற பாக்கியத்தை கொடுங்க. எல்லாரும் சொல்லுவோமா, பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எந்த ஆராதனையும் நாங்கள் அசட்டை செய்யாதபடிக்கப்பா, உம்மை தேடி ஓடி வருகிற பிள்ளைகளாய் நாங்கள் காண வேண்டும் அப்பா. சுகவீனம் பலவீனம் தாக்காதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உயர்வுகளுக்கு என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபட்டு போகாதபடி மீதி எடுக்கும் கரங்களாய் நீர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கப்பா, முதியோர் வரைக்கப்பா, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுமதி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், ரூபன் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கீர்த்தி பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா யாரெல்லாம் சுகவீனத்தோடு காணப்படுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் என் தேவன் அப்பா நீர் சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுவோமா, எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, எல்லா நோய்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்பா. நீங்களே எங்களோட கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து 2ஆம் ஆராதனையும் இன்றைக்கு நடக்க போகிற எல்லா ஆராதனையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் கூட 2 குழந்தைகள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைமா இல்லை? ஆமாம், இந்த நாளில் முதலாவது நம்ம நான்சி வந்திருக்காங்களா? வாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வரல, அவங்க தூரத்தில் இருக்காங்க. வாங்க அம்மா பாட்டி நீங்களும் வாங்க. ஆமாம், ஆன்ட்டிக்கு ஆண்டவர் நல்ல ப்ரமோஷன், டபுள் ப்ரமோஷன் கொடுத்துட்டார். 2 பேர பிள்ளைங்க. வாங்க, இவங்களுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. வெல்கம் பேபி. ஆண்டவர் குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். மகள் பேர் என்ன வச்சிருக்கீங்க? என்ன? யமுனா ஐரின். இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு பிரதிஷ்டை இல்லை, இது ஒரு ஜெபம். பிள்ளை ஃபஸ்ட் டைமாக வந்திருக்காங்க, ப்ளஸ் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம டெடிகேட் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான நான்சிக்காக, அருமையான ஆண்டவரே அப்பா சகோதரருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை கணவன் மனைவியாக இணைத்து ஆச்சரியமாய் கற்பந்தரிக்க பண்ணி ஆண்டவர் அதிசயமாய் ஒரு அழகான குழந்தையை கர்த்தர் கொடுத்ததுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் நல்ல சோத்திரம் பண்ணலாமா? வாயை திறந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சங்கீதம் 127 வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Children are a gift of God and they are a heritage from the Lord. ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசு, ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடும், சமாதானத்தை கொடும் ஆண்டவரே அப்பா. கர்த்தர் அருமையான பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா.
பெற்றோரை ஆசீர்வதியும். குடும்பம் ஆண்டவரே கிறிஸ்தவ ஆண்டவரே வேத வசனத்தின் அடிப்படையிலே குடும்பம் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்குண்டான எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குங்க. தேவன் எழுந்தருளுங்கப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பீட்டர் அங்கிள் குடும்பம், அவங்க சந்ததியாய் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கை தட்டலாமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you. சாட்சி சொல்லுமா? ரைட், சொல்றீங்களா? எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தேவன் என்னையும் இந்த இடத்துல சாட்சியாக வச்சதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்காக எல்லாருமே ஜெபம் பண்ணீங்க. எனக்கு 2021 வந்து கல்யாணம் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃபியூ மந்த்ஸ் கழித்து நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நாங்கள் இதுக்காக டாக்டர்கிட்ட போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபியூ வீக்ஸ் வரை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், லேட்டாக கூட வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஜெபத்திலே இருந்தோம். அந்த குழந்தை உமக்கு சித்தமானால் அது வளரட்டும், இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பா. ஆனாலும் ரொம்ப துக்கத்தோடு நாங்கள் வந்து அந்த ப்ரேயரை பண்ணோம். அந்த குழந்தை வந்து எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அது அந்த வந்து ஆண்டவரோட சித்தம் இல்லைன்னு நாங்கள் நினச்சிட்டு விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ப்ரேயர்லேயே இருந்தோம். எது உங்களோட சித்தம், நீங்கள் எங்களை இணைத்து இருக்கிறீர், நீங்கள் எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்பீங்க, நீங்கள் கொடுக்காம இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அனுதினமும் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து நாங்கள் திருப்பி கன்சீவ் ஆனேன். திருப்பி கன்சீவ் ஆகும்போது நான் ரொம்ப அதை ஜெபத்தோடையும் ரொம்ப பயம் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாக அந்த கருவை நான் சுமக்கிற வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் அது கொஞ்ச நாள்லேயே அது ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் ஆகிடுச்சு. அப்படின்னா தெரியல, அது எனக்கே தெரியல, அப்படி இதாகிடுச்சு. அந்த நைட்டு வந்து ரொம்ப ஸ்பாட்டிங் இருந்ததுனால என்னோட மாமனார் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ண சொன்னாங்க. அது கூட நான் வந்து ஒரு ஃபெய்த்தோடு தான் இருந்தேன், இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு தான் போயிடுச்சு, செகண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். பட் வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நாங்கள் நெக்ஸ்ட்டு மார்னிங் வர பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் பார்த்தா அது எங்களுக்கு அதுவும் கிடைக்காம போயிடுச்சு. அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப பாரப்பட்டு நீங்கள் எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு எனக்கு பாஸ்டர்மா சொல்லுவாங்க. அவங்களும் சர்ச்சில் வந்து எனக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரோட ஜெபத்தினால எனக்கு வந்து 2023 ஜூனில் வந்து இந்த பாப்பா வந்தா. கருவில் வரும்போதே எனக்கு அப்போ எனக்கு இந்த பயம்லாம் இல்லை. வரதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் என் கூட பேசினார். உன்னோட யூட்ரஸை வந்து நான் பலப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு இதை மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, இது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். இவ்வளோ தடைகளுக்கும் இவ்வளோ மனசு கஷ்டத்துக்கும் தாண்டி இந்த குழந்தை வருது. பட் வந்து நான் அந்த செகண்ட் டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க ரிவ்யூக்காக. இது எதனால் ஆகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம், குரோமோசோமல் இதாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இது ஆகிறது, அதாவது ஹார்ட் பீட் இல்லாமல் போகிறது வந்து நார்மல் தான். செகண்ட் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கனால நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் அந்த கேபினுக்கு போகும்போது தேவனுடைய வசனம் எனக்கு இருந்தது. தேவன் உன்னை வந்து நன்மையானதை தருவார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார்னு சொல்லி அந்த வசனத்தை நான் பார்த்தேன். அந்த வசனம் என் கூட பேசின மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கலந்து பேசும்போது நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சாட்சியாக இருக்கோம், என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கார் ஆண்டவர். நம்ம இந்த சயின்ஸை நம்பி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்காகவோ நம்ம நம்பி இருக்கக்கூடாதுன்னு என் மாமனார் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நமக்கு எந்த வழியுமே கிடையாது, ஆண்டவர் தான் நம்பி ஆகணும்னு சொல்லி அனுதினமும் நான் ஜெபம் பண்ணிவிட்டு, சாட்டர்டே தான் எனக்கு லீவ் இருக்கும், நான் டெய்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் போவேன். போய் ஒரு 7வது வாரத்திலே எனக்கு வந்து இந்த கரு இருந்தது. இந்த கரு தான் வந்து என்னை
என்னோட வெட்கத்தை வந்து மாற்றுச்சு. என் தேவன் வந்து என்னை வெட்கப்படுத்தலை, என் பேரை வந்து பெருமைப்படுத்தினார். இந்த கரு வந்ததுக்கப்புறம் இந்த டெலிவரி ஆகும் போது கூட என் தேவன் வந்து நார்மலாக இருக்கும் நாங்கள் நினச்சோம். எங்களோட சித்தம் இல்லை, சி செக்ஷன் ஆயிடுச்சு. ஆனாலும் தேவன் இதுவரையும் எங்களை நடத்தி இன்னைக்கு சர்ச்சில் எங்களை நிறுத்தியிருக்காரு. உங்களோட எல்லா ஜபத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக பாஸ்டர் அம்மா ஃபேமிலிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னை இந்த இடத்துல சாட்சியாக வச்சதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கரங்களை நல்லா தட்டுவோமா? கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. சோத்திரம். பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது மொய் கவர் கொண்டு போகிறோம், சில கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்குறோம். இது இவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். ஆனால் ஒரு குழந்தைய கிஃப்டாக கொடுக்கறது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. சில்ட்ரன் ஆர் a gift of God. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்தரம். நம்மளால் மனிதர்களால் ஓரளவு தான் நம்ம ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும், கட்டி எழுப்ப முடியும். ஆனால் தேவன்தான் முழுமையாய் கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. நல்ல அருமையான சாட்சிகள். இந்த பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளோ ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு கிருபையாய் இறங்கி அற்புதங்களை செய்திருக்கிறார். ப்ளீஸ் கம், வாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் குட்டி குழந்தைங்களை தூக்கிட்டு வரதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இங்கே வரும்போது பிரவீன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கையில் ஒரு குழந்தையோடு இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கார். நல்ல கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். ஹல்லேலூயா. வசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை, ஆண்டவர் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டார் உங்ககிட்ட. ஒரு இந்த பிள்ளைக்கு நன்மை எது தீமை எது எதுவுமே தெரியாது, அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க ஆண்டவர். இதை வந்து இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் வளர்த்தால் இந்த பிள்ளை இந்த உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு நித்திய ஜீவனையும் சுகந்தரிக்கும். ஆமென். அந்த பெரிய பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ பிள்ளைக்கு இது வந்து பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ். இன்னசென்ஸ்னால் என்னது? அதுக்கு எது நன்மை எது தீமை எதுவுமே தெரியாது குழந்தைக்கு. இப்போ ட்ரெஸ்ஸு போடலனாலும் வெட்கப்படாது, எதுவுமே கவலை கிடையாது. ஆனால் இந்த பிள்ளைய வந்து நம்ம உலக பிரகாரமாகவும் வளர்க்கலாம். இவங்ககிட்ட பேசாத, அவங்ககிட்ட இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி நம்மளுடைய காரியங்களை டீச் பண்ணலாம். இல்லைன்னா வேத வசனத்தை நாம் போதிக்கலாம். சாய்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆலோசனை கொடுப்பது வேதத்தின் அடிப்படையில் ஆலோசனை கொடுத்தால் அந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பாருங்க, இன்றைக்கி இந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் பிள்ளைங்களுக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது, பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம தான் எல்லாமே கற்றுக் கொடுக்கறது. நீ இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, நீ இப்படி நீ அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை நம்மளே ட்ரெயின் பண்ணுறது. ஆனால் அந்த பைபிள் படி நம்ம பிள்ளைகளை நடத்தணும்னா இந்த பிள்ளைங்க இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஸோ இட்ஸ் a great responsibility. பிள்ளைகளுக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலாம், அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் நித்திய ராஜ்யத்திற்கென்று இந்த பிள்ளையை வளர்க்கும் போது ஏற்ற வேளையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் உப்பாக வெளிச்சமாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அதுதான் நம்முடைய வாஞ்சை. இந்த பிள்ளை வந்து எந்த ஃபீல்டில் போனாலும் பரவாயில்ல, டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், எந்த ஃபீல்டில் போனாலும் ஒரு தெய்வ பயமுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பாராக. அருமையான பிரவீன், அருமையான ஸ்வீட்டி, நல்ல ஆலயத்தை தேடி வருகிறவர்கள் கர்த்தர் அவர்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பேர் என்னம்மா பாப்பா பேர்? ஜெஃப்ரின் ஜோஸ். ஆமாம், சரி. நம்ம ஜெபம் பண்ணி பேரை நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம். ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. கர்த்தர் நல்லவர். எல்லாம் கரங்களை உயர்த்தலாமா? நல்ல கரங்களை உயர்த்தலாம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல சோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாயை திறந்து சோத்திரம் பண்ணலாம். மனதார இந்த பிள்ளை ஆசீர்வதித்து சோத்திரம் சோத்திரம். ஜெஃப்ரின் ஜோஸுக்காக சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே சகல ஆசீர்வாதங்களுக்காக சோத்திரம். ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் கொடுத்து முதல் முறையாக அந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்ததுக்காக சோத்திரம் 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 சோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்தரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்களே, நீங்க கொடுக்கிற இந்த பலனுக்காக சோத்திரம். பிள்ளைக்கு முன்பதாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பெற்றோர் ஆண்டவரே வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அடிப்படையில் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம் பிசாசு மாமிசம் பிள்ளையை தொடாதபடி கர்த்தர் வேலி அடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பலவிதமான தீமைகள் பொல்லாப்புகள் ஆண்டவரே அப்பா சகல விதமான கொள்ளை நோய்கள் ஆபத்துகளுக்கு விலக்கி கர்த்தர் பிள்ளையை பாதுகாப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதம் 121 சொல்லப்பட்ட உன்னதமானவருடைய மறைவிலே ஆண்டவரே அப்பா சங்கீதம் 91 சங்கீதம் 121 எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த பிள்ளை வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அருமையான பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான தகப்பன் ஆண்டவரே அப்பா பிரவீனுக்காக, தாய் ஆண்டவரே ஸ்வீட்டிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறீர், ஒரு ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறீர். தனியாய் இருந்தவர்களை 2 பேராக மாற்றினீர், 2 பேராய் இருந்தவர்களை இன்னைக்கு 3 பேராய் மாற்றி இருக்கிறீர். கர்த்தர் அவளை வர்த்திக்க பண்ணதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் சுகந்தரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒரு குட்டி தானியேலை போல, யோசேப்பை போல ஆண்டவரே அப்பா கர்த்தர் யோசேப்பை போல, பவுலை போல, பேதுருவை போல இந்த பிள்ளை வளரும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு தாவீதை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரு வீட்டாரையும் ஆசீர்வதியும். பிரவீனுடைய ஆண்டவரை பெற்றோரைய மடன உடன் பிறந்த சகோதரி குடும்பத்தை ஆசீர்வதியும். ஸ்வீட்டியுடைய ஆண்டவரை உடன்பிறப்புகள் ஆண்டவரே பெற்றோரை ஆசீர்வதியும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மை கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இயேசுவே ஆசீர்வதியோ, இயேசுவே ஆசீர்வதியோ, இயேசுவே ஆசீர்வதியோ. பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. எங்கள் சபையில அநேக குழந்தை பிரதிஷ்டைகள் நடக்கணும். கற்பங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. அநேக குழந்தைகளை கர்த்தர் இந்த ஆலயத்திலே கொண்டு வாங்கப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டலாமா? ஓகே ஓகே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் கர்த்தருக்கென்றே வளர்த்து கர்த்தருக்கு மகிமையா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசப்பா செப்டம்பர் 4 எங்களுக்கு திருமண நடக்க உதவி செய்தார். 1 இயர் ஏசப்பா எங்களுக்கு 12 மணி போல் பாதுகாத்தார். நல்ல ஈவாகிய கிஃப்ட் ஏசப்பா ஜெஃப்ரின் ஜோஸை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஏசப்பா அதிகமாக நன்றி செலுத்துக்கிறேன். ஜூன் 23 சடனாக எனக்கு பன்னிக்கோட உடஞ்சி எமர்ஜென்சியாக C-செக்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போனேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் ஏசப்பா என் கூட நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே பயப்படுவேன். ஆனால் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் பயம் இல்லாதபடி குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு தேவன் அதிகமாக கிருபை கொடுத்தாரு. நான் பாப்பாக்காக ஒரு வாக்குத்தத்தம் ஏசப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஏசப்பா கொடுத்தாரு. சங்கீதம் 71:6 கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன்னு. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட நான் சொல்லுவேன், ஏசப்பா பாப்பாக்கு நீங்கள் தான் ஆதரவு, நான் இல்லை, என்னோட யாருமே கிடையாது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தான் ஆதரவுன்னு. மட்டும் ஏசப்பா 2.5 months ஆகுது. ஒவ்வொரு நாளும் பிள்ளை ஏசப்பா ஆதரித்து வராரு. தடுப்பூசி போடும்போதும் சரி, எப்போவுமே ஃபீவர்லாம் வந்துச்சு. பிள்ளைக்கு எந்த பிள்ளைவினும் தாக்காத
விடாதபடி என் தேவன் ஒவ்வொரு நாளும் பிள்ளையை பாதுகாத்து வராரு. அதுக்காக ஏசப்பாக்கு அதிகமாக நன்றி செலுத்துக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வந்து சர்ச்சில் எனக்காகவும் ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிங்க, பாஸ்டர் எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க. எல்லாரோட ஜெபத்தையும் கேட்டு நன்மையான காரியத்தை ஏசப்பா எங்களுக்கு செய்தார். அதுக்காக ஏசப்பாக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. திருமணமான ஒவ்வொரு தம்பதிகளையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். இன்னும் அநேக குழந்தை பிரதிஷ்டைகள் இங்கே நடக்க போகிறதுக்காக ஆமேன் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அநேகருடைய குடும்பங்களில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர். 90ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்போம், வாசிப்போம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது நேற்று கழிந்த நாள் போலும் ராட்சாமம் போலும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு உண்பதாகும், எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முக வெளிச்சத்தில் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞானமுள்ள இதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியள்ளும். ஆமென். ஆமென். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகை போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகை போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். பாதை அறியாத நேரம் எல்லாம் அதிசயமாய் உன்னை நடத்தி வந்தார். பாதை அறியாத நேரம் எல்லாம் அதிசயமாய் உன்னை நடத்தி வந்தார்.
கரங்களை பிடித்து கைவிடாமல் உன்னை நடத்திடுவார். கரங்களை பிடித்து கைவிடாமல் உன்னை நடத்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். சத்துருக்கு முன்பாக உன்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். சத்துருக்கு முன்பாக உன்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். பாதம் கல்லில் இடராமல் அதிசயமாய் உன்னை நடத்தி வந்தார். பாதம் கல்லில் இடராமல் அதிசயமாய் உன்னை நடத்தி வந்தார். உன்னை காக்க கூட இருந்து உன்னை நடத்தி வந்தார். உன்னை காக்க கூட இருந்து உன்னை நடத்தி வந்தார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார், அரணான பட்டணம் போல் காத்திடுவார். கழுகை போல எழும்ப செய்வார், உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, குடும்பங்கள் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, எங்கள் ஊழியங்களிலே அளவில்லாமல் உடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, எங்கள் பட்டணத்திலே உம்முடைய வல்லமை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவி ஊற்றப்படும் போது பெரிய மாற்றங்கள் உண்டாகுமே அப்பா. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே ஆராதனையின் நாயகன் பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்க, அது ஜெபிச்சிடலாம். அருமையான நாகராஜ் பிரதருடைய அக்காவுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, சந்திரமதி சிக்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவளை ஆண்டவரே பலப்படுத்தும், சுகப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். ஆவியில், ஆத்மா, சரீரத்தில் விடுதலை கொடும், சிந்தையை விடுவியும். குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா விதமான சத்ருவின் கிரியைகள், மாம்சீக கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துக்கு ஆண்டவர், நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மாதத்தில் நீங்கள் வல்லமையாக இறங்கணும்ப்பா. எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் தான் எழுந்தருளணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த மந்த் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் மாதம். எல்லாம் சொல்லுங்க, மந்த் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் இந்த மாதம் முழுசும், செப்டம்பர் மாதத்தில் 30 நாட்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள ஒரு தாகம், என்ன தாகம்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்ன பண்ணணும், அளவில்லாமல் ஊற்றப்படணும். பாருங்க, வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 32 அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். நல்லா கவனிக்கணும் இந்த வசனங்களை. இங்கே இருக்கிற யாரும் தூங்கிடாதீங்க, நல்லா முழிச்சிருங்க. தூங்கியிருந்தா பக்கத்தில் கொஞ்சம் தட்டி எழுப்பி வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இங்கே என்ன பண்ணுங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. ஏன்னா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம். வசனம்தான் விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு இதை வாசிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வாரத்தில் அந்த வசனத்தை எனக்கு ஒரு ஊழியர் கூட்டத்தில் அந்த வசனத்தை என்னோட அது ஊழியர் பேசும்போது அந்த வசனம் அப்படியே மைண்டில் நின்றுச்சு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஹல்லேலூயா. இவ்வளவு பலமாய் பாருங்க, எபேசு பட்டணத்திலே பயங்கரமான விக்கிரக ஆராதனை, அங்க மந்திரவாதிகள், அங்கே பெரிய பெரிய விக்கிரக கோயில்கள், அப்படிப்பட்ட பட்டணத்திலே என்ன நடந்தது என்பதை தான் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கு. வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஹல்லேலூயா. திருப்பி வாசிங்க, அதை நல்லா கவனிங்க. பாருங்க, அந்த வசனத்துடைய மேன்மையை பாருங்க. எபேசு பட்டணத்தின் சூழ்நிலையை நான் சொன்னேன் பாத்தீங்களா? பயங்கரமான விக்கிரகம் நிறைந்த பட்டணம், பெரிய கோயில்கள் இருக்கிற பட்டணம், பெரிய விக்கிரக சிலைகள் உள்ள பட்டணம், மந்திரவாதிகள் உள்ள பட்டணம். அப்படிப்பட்ட பட்டணத்திலே என்ன போச்சுன்னா வசனம் போச்சுது. என்ன போச்சுது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வசனம். வாசிங்க, இப்ப வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஹல்லேலூயா. எதை மேற்கொண்டது? அந்த பட்டணத்தில் இருக்கிற இருளை மேற்கொண்டது. ஹல்லேலூயா. வசனத்துக்கு என்ன உண்டு? வெளிச்சம் உண்டு. வசனத்துக்கு வல்லமை உண்டு. அந்த வசனம் விருத்தி அடைய ஜனங்களுக்குள்ள எல்லாம் சத்தியம் போக போக என்ன ஆச்சு தெரியுமா? ஜனங்களை கட்டி வைத்திருந்த சாத்தானை அந்த வசனம் மேற்கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் ஜெயிக்கும். சொல்லுங்க, வசனம் ஜெயிக்கும். வசனத்திற்கு வல்லமை உண்டு. ஏனென்றால் வார்த்தை தான் தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் அதனால தான் வசனத்தை நல்லா கேட்கணும். ஏன்னா வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தை வசனம் என்ன பண்ணும்? மேற்கொள்ளும். அதனால தான் சாத்தான் கொஞ்சம் உங்களை கவனத்தை சிதற விடிப்பான். சிலருக்கு டயர்டாக இருக்கும், சிலருக்கு தூக்கம் வரும். ஆனால் நல்லா தெரியணும், வசனம் விருத்தி அடைய அது மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. அது ஜெயிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் அது ஜெயிக்கிற வல்லமை வசனத்திற்கு உண்டு. அதனால தான் இன்னைக்கு இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை கொஞ்சம் நல்ல கவனமாக கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். பாருங்க, நல்லா நிறுத்திக்கலாம், இதோட நிறுத்திக்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படாவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே தான் இருக்கும். அடுத்தது வாசிங்க. அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படலைன்னா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருக்கணுமா இல்லை மாறணுமா? அப்படியே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படியே இருக்க கூடாது. சத்தமா சொல்லுங்க, அப்படியே இருக்கக்கூடாது. வந்தமா போனமான்னு அப்படியே இருக்க கூடாது. ஒரு மாற்றம் வர வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு மாற்றம் வர வேண்டும்.
அப்படியே இருக்குது. என்னங்க 10 வருஷமா அப்படியே இருக்கு, 15 வருஷமா அப்படியே இருக்கு, ஒரு மாற்றம் இல்லையே, குடும்பத்துல ஒரு விடுதலை இல்லையே. எத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறது? உன்னதத்திலிருந்து ஆவி இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒவ்வொரு மனிதன் மேல இறங்கணும், ஒவ்வொரு மனுஷி மேல இறங்கணும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கும் போது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே இருக்குங்க பிரதர். என்ன பிரதர் அப்படியே இருக்கு? ஏன் தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஆவி இன்னும் பலமா இறங்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். நம்முடைய வாஞ்சையெல்லாம் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கண்களை மூடி. உன்னதத்திலிருந்து என் மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து ஆவி என் குடும்பத்தின் மேலே ஊற்றப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து ஆவி எங்களுடைய ஊழியத்தின் மேலே ஊற்றப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து ஆவி எங்கள் பட்டணத்தின் மேலே ஊற்றப்பட வேண்டும். அது அப்படியே இருக்காது, அது அப்படியே இருக்காது. அது என்ன நடக்கும் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி ஆகும். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை. அதுதான் அது போட்டிருக்கு, அப்படியே இருக்கும்னு போட்டிருக்கு. அந்த 14வது வசனத்தை வாசிங்களேன், வாசிங்க. அரண்மனை பாழாக விடப்படும். பாழாய் கிடக்கும், அரண்மனை பாழாய் கிடக்கும். எது வரைக்கும் தெரியுமா? உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் எல்லாம் பாழாதான் கிடக்கும். ஆனா உன்னதத்தின் ஆவி எங்க ஊற்றப்படுதோ அங்கே அது அப்படியே இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. வாசிங்க. ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். வெறுமை பாருங்க, பாழாக்கி இருக்கு, பாழா கிடக்குது, வெறுமையா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கு. வாசிங்க. மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிலிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப காட்டு, ஒரு மாதிரி காடா இருக்கிற சூழ்நிலைகள்லாம் அப்படியே இருக்கும். எப்போ தெரியுமா? உன்னதத்தின் ஆவி வரும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, வனாந்தரம் செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா. வயல்வெளிகள், கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்க. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும். நியாயம் வாசமாய் இருக்கும். பாருங்க, நம்ம தேசத்துல நியாயம் வேணும், நீதி நடக்கணும். நீதித்துறைக்காக ஜெபிக்கிறோம், காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல உன்னதத்தின் ஆவி நம்முடைய பட்டணத்தின் மேல ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. The revival of God, தேவனுடைய வல்லமை பட்டணத்தின் மேலே, தேசத்தின் மேலே, நம்முடைய குடும்பத்தின் மேலே ஊற்றப்படணும்னா நம்ம முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, உன்னதத்தின் ஆவியினால் எங்கள் மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் தாகத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்க, இந்த நாள்ல கர்த்தர் தம்முடைய வல்லமை இறக்கின 3 சம்பவங்களை வேகமாக நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். விசேஷமாக இந்த காலை 5 மணி ஆராதனை, அடுத்த 5 நாட்கள் இந்த உன்னதத்தின் ஆவிக்காக தான் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்தாரு. அப்படியே இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பங்கள் அப்படியே இருக்கக்கூடாது, நம்முடைய சபை அப்படியே இருக்கக்கூடாது, ஒவ்வொருடைய வாலிப பிள்ளைகள் அப்படியே இருக்கக்கூடாது. என்ன வரணும்? ஒரு மாற்றம் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வரணும்னா உன்னதத்திலிருந்து தேவ ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சூழ்நிலைகள் அப்படியே இருக்கக்கூடாது, அப்படியே இருந்துட்டு வாழ்ந்து அப்படியே வந்து அப்படியே போகக்கூடாது. என்னுடைய குடும்பத்திலே உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா. வனாந்தரம் என்றால் என்ன? வறட்சி. வனாந்தரம் என்றால் என்ன? தனிமை. வனாந்தரம் என்றால் என்ன? தண்ணீர் இல்லாத இடம். ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே ஊற்றப்படுமோ சூழ்நிலையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துடைய டேக் லைன் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான வாசகம் என்னன்னா, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும். இதை மறந்துடவே கூடாது. 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கேட்டாலும் சொல்லணும்,
உன்னதத்திலிருந்து ஆவி என் மேல என்ன பண்ணணும்? அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் நான் இன்னைக்கு 2 பாட்டு பாடணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று. இந்த பாடலை பாடுங்க, வீட்டில் நல்லா பாடுங்க, நல்லா பாடி ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக கேளுங்க. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது அப்படியே இருக்காது, சூழ்நிலைகள் மாறிடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஊற்றப்படும் வரை அது அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்மளால முடியாததெல்லாம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகாத காரியங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களில் பல மாதங்களாக, வருடங்களாக எந்தெந்த காரியங்கள் முடங்கி கிடக்கிறதோ கர்த்தர் அதை தூக்கி நிமிர்த்தி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் மீண்டும் மீண்டும் நாவல வருது. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நிரப்புவார். பாருங்க, 1வது காரியமாக எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, என் மேல வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. அக்கினி இறங்க வேண்டும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்குகிறார், ஜீவ தண்ணீராக ஊற்றப்படுகிறார், மேகமாக இறங்குகிறார். இப்படியாக அநேக விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, எலியாவுடைய வாழ்க்கையில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நம்ம வேகமாக ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நெருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி அடைய தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து பாருங்க, 12 கோத்திரங்கள், 12 கற்கள். ஹல்லேலூயா. ஒரு கோத்திரமும் விடுபடக்கூடாது, ஒரு குடும்பமும் எனக்கு இதுல பங்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தர் அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் வருவேன் போவேன், நான் ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ் போடுவேன் போயிருவேன், ஞாயிற்றுக்கிழமை வருவேன் போவேன், அப்படி இல்லை. 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு அடையாளமாக ஒவ்வொரு கற்களை எடுத்து பலிபீடத்தை கட்ட சொல்லுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவதற்கு அடிப்படையா இருந்த ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க, பலிபீடத்தை கட்டினான். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து நல்லா, பலிபீடத்தை கட்டினான். 12 கோத்திரங்கள், 12 கற்கள். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கும் பங்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு இந்த உன்னதத்தின் ஆவி வேண்டான்னு சொல்லக்கூடாது. 12 கற்கள் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஒவ்வொரு தனி நபரும் உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அப்படியே இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே இருப்பது தேவ சித்தம் அல்ல. வீட்டில் போய் இந்த வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணி வாசித்து பாருங்க, கர்த்தர் எப்படியெல்லாம் இறங்குகிறார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 33வது வசனத்தை எடுப்போம். வாசிங்க. விறகுகளை அடுக்கி. ஹல்லேலூயா. விறகுகளை அடுக்கி. எல்லாம் சொல்லுங்க, விறகுகளை அடுக்கி. சத்தமா சொல்லுங்க, விறகுகளை அடுக்கி. அக்கினி எரிய வேண்டும் என்றால் என்ன தேவை? விறகு தேவை, ஃபியூவல் வேணும், பெட்ரோல் வேணும், டீசல் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், அப்போதான் லைட் எரியும். அந்த காலத்தில் என்னது இருந்தது? கரண்ட் கிடையாது. அங்கே அக்கினி வேணும்னா என்ன வேணும்? விறகு வேணும். விறகு என்னவென்றால் அக்கினி இறங்குவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்னது ஆயத்தம்? சொல்லுங்க, ஆயத்தம். விறகுகள் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அதற்கு ஆசாரியன் கட்டைகளை போற்றுக்கொண்டே இருந்தான், விறகுகளை அடுக்கி கொண்டிருந்தான். நீங்களும் நானும் எரிகிற அக்கினியாக இருக்கணும்னா ஆயத்தமான விறகுகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்களாம் விறகுகள். சொல்லுங்க, நாங்களாம் அக்கினியை அப்படியே பற்றி பிடிக்கிற விறகுகளை போல நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். ஹல்லேலூயா.
அதான் தாகமுள்ளவன் மேல தான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்ற முடியும். ஆண்டவரே, நான் ஒரு விறகப்பா, நீங்க உங்களுடைய அக்கினியை ஊற்றுவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். விறகுகளின் மேல் வைத்தான். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும்னா என் சரீரத்தை நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். எனக்குள்ள மாம்சத்தின் எண்ணங்களை வைத்துக்கொண்டு, எனக்குள்ள கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகளை வைத்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்குள்ள ஊற்றுங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஊற்றுவாரா? ஊற்ற மாட்டார். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, என் பாத்திரத்தை கழுவுங்க. என் பாத்திரம் சுத்தமான பாத்திரத்தில் தான் உங்களுடைய வல்லமை என்ன பண்ண முடியும்? ஊற்றப்பட வேண்டும். இந்த நாளில் உம்முடைய அக்கினி என் மேலே ஊற்றப்படுவதற்கு ஆண்டவரே, என்னை நான் பாருங்க சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். எல்லா சுயத்தெல்லாம் துண்டு துண்டு துண்டா வெட்டி, ஒவ்வொரு காரியத்தின் அவயவங்களுடைய கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெட்டி அந்த விறகுகளின் மேலே வைத்தான். ஹல்லேலூயா. வாசிங்க 34வது வசனத்தை வாசிங்க. பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து, 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும், சர்வாங்க தகன பலியின் மேலும், விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். ஊற்றுங்கள் என்றான். பின்பு இரண்டாந்தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். இரண்டாந்தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு மூன்றாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள். ஊற்றினார்கள். ஹல்லேலூயா. தண்ணீர் சுத்திகரிப்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. 1ஆம் தரம், 2ஆம் தரம், 3 தரம் அந்த பலிபீடத்தை கட்டி, அந்த பலிபீடத்தை சுத்திகரித்து, அந்த பலிபீடத்தில் விறகுகளை வைத்து, அந்த பலிபீடத்திலே காளைகளை வெட்டி அப்படி துண்டு துண்டாக வைத்து தண்ணீரை ஊற்றி அந்த இடத்தை சுத்திகரித்தான். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு சொல்லுங்க எல்லாரும். சுத்திகரிப்பு சத்தமா சொல்லுங்க. சுத்திகரிப்பு. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்துல உண்மையா 12 கோத்திரங்கள், 12 கற்கள். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஒரு கல்லு மாதிரி தான். ஒவ்வொரு பலிபீடத்தின் கற்கள். கர்த்தர் ஒரு கல்லையும் விட்டு வைக்க விரும்பல. எல்லா குடும்பமும் சொல்லுங்க, எல்லா குடும்பமும் சத்தமா சொல்லுங்க. எல்லா குடும்பம், என் குடும்பம் சொல்லுங்க, என் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் தம்முடைய அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க 35வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி சுத்தி ஒரு சின்ன ஒரு தண்ணி ஓடுறதுக்குன்னு ஒரு பாத்தி கட்டி அதுல தண்ணீரை ஓட விட்டு வாய்க்காலை தண்ணீரால் நிரப்பினான். கட்டையை வச்சாச்சு, மேலே அந்த காளைகளை வெட்டி துண்டு துண்டாக வைத்தாச்சு, தண்ணீரை ஊற்றி சுத்திகரித்தாச்சு. இப்போ என்ன நடக்குது பாருங்க, வாசிப்போம். 36வது வசனத்தை வாசிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். எல்லாம் சொல்லுவோமா? உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தா அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 12 கற்கள், 12 கோத்திரங்கள். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிநபரையும் கர்த்தர் இந்த நாட்களில்
உன்னதத்தின் ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. இதை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் உங்கள் இந்த நாள், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ நாள் இதை குறித்து ஆண்டவரே ஒரு வெளிப்பாடு இன்றைக்கு வித்தியாசமாக கொடுக்குறீங்க, எந்த உன்னதத்தின் ஆவியினால் நான் நிரப்பப்படணும், இந்த அக்கினியினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ கர்த்தர் அளவில்லாமல் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீர்கள். அது வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. உன்னதத்தின் ஆவி வரும் மட்டும் காடு காடாகவே இருந்தது, வறட்சி வறட்சியாகவே இருந்தது, தோல்வி தோல்வியாகவே இருந்தது. ஆனால் என்னைக்கு கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினதோ அன்றைக்கே சூழ்நிலையெல்லாம் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 2 பாயிண்ட் ஜெபிக்கிறாரு. நீர் தேவன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். அப்பா, நீங்க மெய்யான தேவன் என்பதை நாங்க வாழுகிற இந்த ஏரியாவில் ஜனங்க அறியணும். அப்பா, நாங்க உம்முடைய பிள்ளைகள் என்பதை இந்த ஜனங்க என்ன பண்ணணும்? அறியணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விரும்புறீங்களா? விரும்புனீங்கன்னா கர்த்தர் செய்வார். இந்த நாள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. வாசிங்க 37வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். என்னை கேட்டருளும் என்றான். ஹல்லேலூயா. 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 இந்த நாளில் கூட ஒரே ஒரு தம்பி இது போடுறீங்களா கொஞ்சம்? ஹல்லேலூயா. சோத்திரம். ஏ மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடத்தை செப்பனிட்டு கேட்டருளும் கேட்டருளும் என்று அவன் என்ன பண்ணா? கதறினான். ஹல்லேலூயா. 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 போடுங்க, பீட் போடுங்க தம்பி. ஹல்லேலூயா. 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 தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தா. கைத்தட்டி. கூட்டி சேர்த்தே தேவ மனிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தா. கேட்டருளோ கேட்டருளோ எந்தே கதறினான் தேவ மனிதர். கேட்டருளோ கேட்டருளோ எந்தே கதறினான் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எஸ் லார்ட். 38வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. 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 ஒரு தேவ மனிதன் கேட்டருளும் 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 என்று கதறினான். பாருங்க, அக்கினி இறங்கணும்னா சும்மா இறங்காது. சும்மா வந்துட்டு ஆண்டவரே அக்கினி இறங்குங்கப்பா, சோத்திர ஆண்டவரேன்னு போறது இல்லை. அக்கினி இறக்குங்கப்பா, இறக்குங்கப்பா, இறக்குங்கப்பான்னு சொல்லி அவன் கேட்டருளும் கேட்டருளும் என்று கதறினான். அப்பொழுது எல்லாரும் 38வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உங்களுக்குள்ள இன்னும் ஒரு வைராக்கியம் வரட்டும். கர்த்தருடைய அக்கினி என் மேல இறங்கணும்னு ஒரு வைராக்கியம் வரும்படியாக கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம் போனோன்னு இல்லை, அப்படியே இருக்கட்டும் இல்லை. கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தை
அப்படியே பட்சித்தது போல நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தின் பலிபீடங்கள் கட்டப்படும் போது கர்த்தர் நமக்குள்ளாக தம்முடைய மகிமையின் அக்கினியை ஊற்ற போதுமானவராக இருக்கிறார். 39வது வசனத்தை வாசிக்கலாமா? ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருந்தாங்க, ஜனங்க ஒரு நிர்விசாரத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த தேவ மனிதனுடைய கதறலை கர்த்தர் கேட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். உன்னதத்திலிருந்து ஆவி இறங்கின போது ஜனங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், நான் எவ்வளோ என் பிள்ளைங்கிட்ட சொல்கிறேன், மாற்றம் வரலையே நீங்க நினைக்கலாம். வராது. உன்னதத்திலிருந்து ஆவி இறங்கணும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி இறங்கணும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறண்ட நிலமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. வற்றி போன ஆறுகளை போல இருக்கிறமேன்னு கவலைப்படாதீங்க. தாகம் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை? ஒரு வாஞ்ச தேவை, ஒரு தாகம் தேவை. தாகம் இல்லாதவன் மேல் ஆண்டவர் தண்ணீரை ஊற்ற மாட்டார். ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கொடுக்க மாட்டார். யார் வாஞ்சிக்கிறார்களோ, யார் தாகத்தோடு இருக்கிறார்களோ, யார் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாகம் இல்லாதவங்களுக்கு எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க? வேண்டான்றுவாங்க. தாகமா இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு செம்பு இல்லை, 2 செம்பு கூட குடிப்பாங்க. தாகம். இந்த நாள் ஆண்டவர்கிட்ட, அப்பா உன்னதத்தின் ஆவியை மேலே ஊற்றுறதுக்கு எனக்கு தாகத்தோடு நான் இருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு வாஞ்சியோடு நான் இருக்கிறேன். என் குடும்பத்தின் மேலே ஊற்றப்படணும். பாருங்க, எலியாவின் காலத்தில் ஜனங்கள் எல்லாம் பாருங்க, நீங்க அப்படியே ஒரு கூட்டத்தார் பாகாலுக்கு பின்னால போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தான் கர்த்தர் அக்கினியை இறக்கினார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மை ஒரு எலியாவை போல கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் பயன்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். வாசிங்க. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர்க்கால்களுக்கு ஓரமாய் நடப்பட்ட செடிகளை போல வளருகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஒண்ணுதான், அந்த உன்னதத்தின் ஆவி என் மேல ஊற்றுவதற்கு எனக்கு தாகம் வேணாம்ப்பா. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை எனக்கு தாங்கப்பா, அந்த வாஞ்சை எனக்கு மேலே தாங்கப்பா. கடைசியா 3வது காரியத்தை நாம் சொல்லி நம்ம கடந்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலருக்குள்ள நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்துடலாம். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. தம்பி சொல்லுங்க தம்பி, நீ விட்டுறக்கூடாது, நீங்களாம் விட்டுறக்கூடாது. அவர்கள் எல்லாரும்னா எல்லாரும் தான். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும். நல்ல முகத்தை நேராக வச்சு பாருங்க, என்ன பாருங்க, வசனத்தை கேளுங்க, கீழே குனிஞ்சிட்டு இருக்காதீங்க. பாருங்க,
நேராக பார்த்தா தான் நல்ல நம்முடைய கவனம் சிதறாது. வசனத்தை ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறதையும் வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும். பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறத தான் எல்லாரும். ஆண்டவர் ஒருத்தரையும் விடுறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதபட்சம் உள்ள தேவன் அல்ல. ஆண்டவர் ஏழை பணக்காரர் என்று பிரிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஜாதி மதம் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பிரிக்கிறவர் அல்ல. அவர்கள் எல்லாரும், ஹல்லேலூயா, எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருமனப்பட்டு. எல்லாம் சொல்லுங்க, ஒருமனப்பட்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒருமனப்பாடை நாம் விட்டுறக்கூடாது. எனக்கு அந்த ஆவியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடக்கூடாது. அந்த உன்னதத்தின் ஆவி வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு ஆண்டவர் சொல்கிறாரே. இந்த நாளில் அப்படியே இருக்கக்கூடாதே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமே. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதான் நம்ம ஆண்டவர் சபையை அதுக்கு தான் ஏற்படுத்தி இருக்கார். வீட்டிலேயே கூட பைபிள் படிக்கலாமே, வீட்டிலே கூட யூடியூப்பில் ஒரு நல்ல பிரசங்கம் கேட்டுடலாமே, வீட்டிலே கூட நம்ம நல்ல ஆராதனை பாடல்களை போட்டு கேட்டுடலாமே. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு மனதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனமாய் கூடுகிற இடத்துல எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம சபையில் அதிகமாக கூடி கூடி ஜெபிக்கிறோன்னா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோன்னா, இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு நான் வீட்டிலே ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்றது இருக்கலாம், அது ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் தேவாலயத்துக்கு வந்தாங்க. யூதர்கள் பல தேசங்களிலிருந்து வந்தார்கள், பல மக்கள், வித்தியாசமான மக்கள். அவர்கள் இந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள், காத்திருந்தார்கள். They were waiting upon the Lord for the Holy Spirit to descend upon them. பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் இறங்க வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் 40வது நாளில் பரமேறி போனார். மலையிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது 50வது நாள். அந்த 10 நாட்கள் அவர்கள் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எருசலேமை விட்டு வெளியே போகாதீங்க. நீங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை, உங்களுக்குள்ள ஒரு உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால் அவங்க ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல 10வது நாள் 50வது நாள், அதுதான் பென்டெகாஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அந்த 50 பென்டேயோனா 15 அர்த்தம், 50ன்னு அர்த்தம். அந்த நாளிலே அவர்கள் பாருங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உன்னதத்தின் ஆவி. சொல்லுங்க, இதுதான் என்னது? உன்னதத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மையும் எப்படி அந்த வீடு முழுவதையும் நிரப்பினதோ, அதே போல உங்களுடைய வீடுகளையும் என்னுடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய இருதயமாகிய வீட்டையும் கர்த்தர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் யாருமே இருந்த வண்ணமா இருக்கல, அவங்க எல்லாம் இருந்த மாதிரியே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் இருந்த மாதிரி இல்லை, அவர்கள்
வித்தியாசமானவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றினார். வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட கர்த்தர் உன்னதத்தின் ஆவியினாலே நம்மை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்ல நீங்க வாசித்தீங்கன்னா, தொடர்ந்து வாசிட்டே வந்தீங்கன்னா, பல இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அதே ஆதி திருச்சபையின் அதே அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். அது அந்த செப்டம்பர் மாதத்தின் 1ஆம் நாளிலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய ஆவியினாலே ஆகும். உன்னதத்தின் ஆவி வரும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஆனா என்னைக்கு உன்னதத்தின் ஆவி வந்து இறங்குகிறதோ அன்றைக்கே சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. ஹல்லேலூயா. வாசிங்க, இது வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும், இது இப்ப நம்ம இருக்க கடைசி நேரங்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் இல்ல, கடைசி மணி நேரங்கள்ல நம்ம இருக்கிறோம். இது கடைசி நாட்கள் அல்ல. these are not last days, these are the last hours. கடைசி மணி நேரங்களிலே நாம் இருக்கிறோம். உலகத்தின் முடிவுக்கு சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல எருசலேம்ல இஸ்ரவேல்ல நாட்டில் நடக்கிற காரியங்கள், உலகத்திலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது கடைசி நிமிடங்களிலே வாழுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். வாலிப பிள்ளைகள் நீங்களாம் பாருங்க, உங்க மேல ஆவி ஊற்றப்படணும். நீங்க தரிசனங்களை பார்க்கணும். தேசத்தை குறித்த தரிசனம், கர்த்தர் உங்களை குறித்த தரிசனம், சபை குறித்த தரிசனம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த தரிசனம். வாசிங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. வாலிபர்கள் தரிசனம், மூப்பர்கள் சொப்பனம். வாலிபர்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது தரிசனம். மூப்பர்கள்னா வயசானவங்க கொஞ்சம் தூங்குவாங்கல்ல, வீட்டுல தூங்கும்போது என்ன பண்ணுவாங்க? சொப்பனங்களை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பாருங்க தெளிவா எழுதியிருக்கார். வாலிபர்கள் சொப்பனங்களை பார்க்க கூடாது. வாலிபர்கள் என்ன பண்ணோம்? தரிசனங்களை பார்க்கணும். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது? உன்னதத்தின் ஆவி உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றப்படும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல தொடர்ந்து இந்த வருடம் இந்த மாதத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபையில் என்னெல்லாம் செய்தார் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு தாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். பந்தி எடுக்க போகிறோம். இந்த மாதத்தின் 1ஆம் நாளில் ஆண்டவர் நம்மிடத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். அந்த ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். நம்மேல் ஊற்றப்படும் போது காரியங்களை கர்த்தர் வித்தியாசமாய் நடத்துவார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. ஆமாப்பா, இது ஏதோ பிரசங்கமா கேட்டுட்டு போகிறதுக்காக அல்ல. ஒரு பாரம், கர்த்தருடைய பாரம், நம்முடைய சபையை குறித்த ஒரு பாரம் என்னவென்றால், உன்னதத்தின் ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாலிபர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூப்பர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு காட்ட விரும்புகிறார். பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். காளைகளை பலி செலுத்தினது போல நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய கண், நம்முடைய நாவு, நம்முடைய காதுகள், நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள் பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும். தண்ணீரை ஊற்றி சுத்திகரிப்பதை போல நம்ம பாவ அறிக்கை ஜெபங்களை செய்து நம்மை சுத்திகரிக்க வேண்டும். கர்த்தரே வாரும் என்று சொல்லி, அக்கினி இறக்கும் என்று சொல்லி கதற வேண்டும். கர்த்தர் கேட்டருளுவார், அக்கினி இறக்குவார், கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியா. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியா. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் வல்லமையே வாருமே. நிரப்பி காயங்களாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவரும் விட்டுவிடக் கூடாதப்பா, ஒருவரும் விட்டுவிடக் கூடாது. பா தேவையே நீங்க தான்ப்பா, எங்க தேவையே நீங்க தான், எங்க தேவையே நீங்க தான்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, அங்கே காரியங்கள் அப்படியே இருக்காது. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், வயல்வெளிகளை கர்த்தர் உண்டாக்குவார், செழிப்பான தோட்டங்களை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் சமாதானத்தை அருளுவார், கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஓ ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. என்னை நிரப்போ. எஸ் லார்ட், fill us Lord. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. எஸ் லார்ட். தாகமுள்ளவர்களை கர்த்தர் நிரப்புவார். இந்த மாதத்துல உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும், உங்கள் குடும்பத்தின் மேல ஊற்றப்படும். இதோடு நிறுத்தி விடாதிருங்கள். கர்த்தருடைய பாதத்துல தரித்திருங்கள், குடும்பமாய் தரித்திருங்கள். குடும்ப ஜெபங்களை கட்டி எழுப்புங்கள், பலிபீடங்களை கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் இருக்கிற வண்ணமாய் இருக்க மாட்டீர்கள், உங்கள் குடும்பம் இருக்கிற வண்ணமாய் இருக்காது.
கர்த்தர் பெரிய விடுதலைகளை கொடுப்பார், தெய்வீக சுகத்தை கொடுப்பார், தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். நடக்காத காரியங்களை கர்த்தர் நடக்க செய்வார். வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று சொல்லப்பட்டபடி வசனம் விருத்தி அடையட்டும். எங்கள் சபையில் ஒவ்வொருடைய இருதயங்களில் வசனம் 30, 60, 100 ஆண்டவரே அது விருத்தி அடையட்டும். அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தருடைய மகிமையை ஒவ்வொருவரும் காண வேண்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத பின்மாறி மழை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தாகத்தையும் அந்த காத்திருக்கிற அனுபவத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த கரத்தலங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னதத்தின் ஆவி உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றப்படுவதாக.